பெரம்பலூர் மாவட்டத்தில் 8 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் போக்சோ வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி சிறுமியை வீட்டிற்கு அழைத்து சென்று அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூர சம்பவத்தின் பின்னணி இதோ. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள அகரம் சீகூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரியசாமி. 70 வயதான இவர் கிராம உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த சனிக்கிழமை இதே பகுதியில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமியிடம் சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு வைத்து சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு பெரியசாமி எல்லை மீறி இருக்கிறார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி தனக்கு நடந்ததை அழுது கொண்டே பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர் மங்களமேடு காவல் நிலையத்தில் பெரியசாமி மீது புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் பெரியசாமியை கைது செய்து விசாரித்தனர். அப்போது திடீரென தனக்கு நெஞ்சு வலிப்பதாக பெரியசாமி கூறியுள்ளார். உடனே அவரை பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து உடல் நலம் தேறியதை அடுத்து பெரியசாமி மீது போக்சோ உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவரை பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து பெரம்பலூர் கிளை சிறையில் அடைத்தனர். சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி சிறுமியிடம் முதியவர் அத்துமீறிய சம்பவம் பெரம்பலூரில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.